இயற்கை பேரிடர்களை திறம்பட கையாண்ட இந்த அரசிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் மாதங்களில் நமது மாநிலம் அதன் பொருளாதாரமும் இந்த பாதிப்புகளில் இருந்து வலிமையுடன் மீண்டலும் என்று உறுதியாக நம்புகிறேன். இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பெரும் நிதி சுமை நிலவும் நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களின் நிதி ஆதாரங்களை திரட்டும் திறனும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் தங்களது வரி விதிக்கும் அதிகாரங்களை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொண்ட போது சரக்கு மற்றும் சேவை வரி முறையின் முந்தைய காலத்திற்கு இணையான வருவாய் எட்டப்படும் வரை மாநிலங்களுக்கு போதுமான இழப்பீடு வழங்கப்படும் என்று நியாயமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு 30/6/2022 அன்று சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை நிறுத்தியதின் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் அரசுக்கு ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை ஒன்றிய அரசு தொடர்ந்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிதி நெருக்கடிக்கு இடையே சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்திருந்த ஒன்றிய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இத்திட்டத்தில் ஒன்றிய அரசும் நமது அரசும் 50-50 என்ற விகிதத்தில் சம பங்களிப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இத்திட்டம் 21-22 ஆண்டின் ஒன்றிய வரவு செலவு திட்ட உரையில் ஒன்றிய நிதி அமைச்சரால் அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் 17/8/2021 அன்று திட்ட முதலீட்டு வாரியம் PIP ஒப்புதல் அளித்தும் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசால் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கருத்துரு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதே காலகட்டங்களில் பிற மாநில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் வருத்தத்தை நமக்கு அளிக்கின்றது. இந்த நியாயமற்ற அணுகுமுறையின் விளைவாக 2ஆம் கட்டத்திற்கான முழு செலவினமும் மாநில அரசால் அதன் வரவு செலவு திட்ட நிதியில் இருந்து மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் மாநில நிதி நிலையில் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது. எனவே ஒன்றிய அரசு இத்திட்டத்திற்கான ஒப்புதலை விரைவில் அளிக்குமாறு வலியுறுத்துகிறோம். இத்தகைய சவால்களுக்கு இடையேயும் மக்களின் குறைகளை உடனுக்குடன் களைந்திடும் திறன்மிகு நிர்வாகத்தை வழங்கிட இந்த அரசு உறுதியாக உள்ளது. முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழ் இதுவரை மொத்தம் 20,31,000 மனுக்கள் பெறப்பட்டு தகுதிகளின் அடிப்படையில் 19,69,000 மனுக்களுக்கு வெற்றிகரமாக தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தையும் பொதுமக்களையும் மேலும் இணைக்கும் பொருட்டு இந்த அரசு மக்களுடன் முதல்வர் என்ற மற்றொரு முன்னோடி திட்டத்தினை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் பெயருக்கேற்ப தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உடன் பயணிப்பார் என்ற நம்பிக்கையை இந்த முன்னோடி திட்டம் விதைத்துள்ளது. இத்திட்டத்தின் முதற்கட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் புறநகரை சுற்றியுள்ள பெரிய அர்பன் ஊராட்சிகளில் 30 நாட்களுக்குள் சேவைகளை வழங்கி மனுக்கள் மீது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 2058 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களோடு நேரடி தொடர்பில் உள்ள 13 அரசு துறைகள் வழங்கும் சேவைகள் மீது இந்த முகாம்கள் கவனம் செலுத்துகின்றன. இதுவரை பெறப்பட்ட 2,67,000 மனுக்களில் 2,40,000 மனுக்களுக்கு மன நிறைவுடன் தீர்வு காணப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு மாநில அரசு முன்னுரிமை வழங்குவதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களால் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக கருதப்படுகிறது. இது அண்மையில் நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுப்பதில் இந்த அரசு சமரசமற்ற அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது. மேலும் சமுதாய கண்காணிப்பு, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்காணிப்பு மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தல், சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்திட
தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையிலான திராவிட மாடல் ஆட்சி முறையை பின்பற்றுவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. பெண்களின் முழுமையான ஆற்றலையும் திறமைகளையும் செம்மையாக பயன்படுத்தும் போது மட்டுமே சமூகத்தில் உண்மையான முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று இந்த அரசு உறுதியாக நம்புகிறது. இந்த நோக்கத்துடன் இந்த அரசு தனது முதன்மை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி 1,15,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கி தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் பெரும் தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 நாளன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டது. பெண்களின் முன்னேற்றத்திற்கு வித்திட்ட இப்பெருந்தலைவர்களின் அயராத முயற்சிகளை தொடர்ந்திடும் வகையில் உருவாக்கப்பட்ட இத்திட்டம் மாநிலத்தில் பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெருமளவில் ஊக்கமளிக்கும். பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி முக்கியம் என்பதை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு உயர்கல்வியில் மாணவியர் சேர்க்கையை உயர்த்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்த இலக்கினை நோக்கி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்று பின்னர் உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கிடும் வகையில் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2,73,000 மாணவிகள் பயனடைகின்றனர். இம்முயற்சியின் விளைவாக நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பயின்று வரும் கல்லூரிகளில் சேரும் மாணவியரின் எண்ணிக்கை 34% அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்த அரசு நமது நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது. இதன் விளைவாக பேருந்து பயணங்களில் பெண்களின் பங்கு 40%இருந்து 65% உயர்ந்து பெண்கள் எளிதாக பயணம் செய்யவும் முன்னேறிடவும் வழி பிறந்துள்ளது. 1989ஆம் ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட சுய உதவி குழு திட்டம் இன்று நாடு முழுவதும் பெரும் இயக்கமாக தலைத்துள்ளது. பொருளாதாரத்தில் தன்னிறைவும் சமூகத்தில் உரிய அங்கீகாரமும் பெற்ற மகளிர் சமூகத்தை உருவாக்கும் வகையில் சுய உதவி குழுக்களை விரிவுபடுத்தி மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது. 27,539 புதிய சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் சுய உதவி குழு வங்கி கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கி கடன் வழங்கிட அரசால் உயர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுய உதவி குழுக்களுக்கு 24,926 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கு முழுமையாக எய்தப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். நமது அரசால் செயல்படுத்தப்படும் இத்தகைய நலத்திட்டங்களால் தான் தமிழ்நாடு நம் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது. இன்று உலக அளவில் கொண்டாடப்படும் மதிய உணவு திட்டம் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னர் சென்னை மாநகராட்சியால் முதல் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாகும். 1962ஆம் ஆண்டில் தொலைநோக்கு பார்வை கொண்ட முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1982இல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு 1989ஆம் ஆண்டு மதிய உணவில் முட்டையை அறிமுகப்படுத்திய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மேலும் மேம்படுத்தப்பட்டது. நாட்டிலேயே பல முன்னோடி நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் நம் மாநிலத்தின் மாபெரும் மரபின் தொடர்ச்சியாக இந்த அரசின் முன்னோடி திட்டமான முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை தொடங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் பெயரை இந்திய வரலாற்றில் மீண்டும் ஒரு முறை பொறித்துள்ளார்.
இந்திய திருநாட்டிற்கே முன்மாதிரியாக வழங்கும் இத்திட்டத்தை தெலுங்கானா மாநிலம் தற்போது பின்பற்ற தொடங்கியுள்ளது. முதல் 6 மாத காலத்திற்கு 1543 பள்ளிகளில் நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனைக்கு பிறகு இத்திட்டம் மாநிலத்தில் உள்ள 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 16,85,000 மாணவர்கள் பயனடையும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு காலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தான உணவை இத்திட்டம் வழங்குகிறது. இதன் மூலம் அவர்களது ஊட்டச்சத்து உயர்வது மட்டுமன்றி மாணவர்களின் வருகை பதிவும் கற்றல் விளைவுகளும் மேம்பட்டுள்ளன. மேலும் லட்சக்கணக்கான உழைக்கும் பெண்கள் மற்றும் தாய்மார்களின் சுமைகளை இந்த அரசு பகிர்ந்து கொள்வதால் இத்திட்டம் பெண்களின் சமூக மேம்பாட்டிற்கும் வழிவகுத்துள்ளது. தந்தை பெரியாரின் லட்சியங்களை பின்பற்றி அனைத்து குடிமக்களின் கண்ணியத்தையும், குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் கண்ணியத்தையும் காத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. விளிம்பு நிலை சமூகங்களை மேம்படுத்துவது அரசின் தார்மீக கடமை மட்டுமல்ல, மாறாக மக்களின் உரிமை என்று இந்த அரசு நம்புகிறது. இதனை கருத்தில் கொண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் 2024 என்னும் சட்ட முன்வடிவை நடப்பு கூட்டத்தொடரின் போது அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள ஆதிதிராவிட குடியிருப்புகளில் முழுமையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காக அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. குடிநீர் வழங்கல், மின் வசதி, குடியிருப்புகளுக்கு சாலை வசதி, பூங்காக்கள் மற்றும் நூலகங்கள் உள்ளிட்ட பொது பயன்பாட்டுக்கு வசதிகள் போன்ற 1769 பணிகளுக்காக 2023-24 ஆண்டு நிதியாண்டில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மானியத்துடன் கூடிய கடனுதவி வாயிலாக ஆதிதிராவிடர் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற முன்னோடி திட்டத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. 2023-24 ஆண்டில் 755 பயனாளிகளுக்கு 84 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்வரவினர் சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெருமளவில் உதவிடும் வகையில் விடுதிகளில் மாதாந்திர உணவு கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 1400 ஆகவும், கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 1100 இருந்து ரூபாய் 1500 ஆகவும் அரசு உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் 1,71,000 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார். சங்ககால தமிழர் கடைபிடித்த உலக உடன்பிறப்பு நியாயத்தை எடுத்துரைக்கும் இந்த மகத்தான வரிகள் தான் இந்த அரசை வழிநடத்தி செல்கின்றன. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது நாட்டின் உன்னதமான கொள்கைகள் தற்போது கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் வேளையில் தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. சிறுபான்மையினர் மற்றும் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடன் என்றும் நாம் துணை நிற்போம். அந்த வகையில் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் முறைப்படுத்த அனுமதிப்பதில்லை என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது.